நம் சமுதாயத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ரஜப் மாசம், ஷாபான் மாசம், ரமலான் மாசம் 3 மாதமும் நோன்பு வைத்து பெண்மணிகள் நம் சமுதாயத்திலே முந்தைய காலத்தில் இருந்தார்கள். நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திருக்கிறோம். இப்ப ரம்ஜான்லயே வைக்கிற அம்மாக்களை காணவில்லை. தன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பொழுது நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிற பெற்றோர்கள், தன் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புகிற பொழுது நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிற பெற்றோர்கள் எங்கே இருக்கிறோம்? அந்த தாயின் வரலாறுகளை பாருங்கள். ஒரு நாள் ஹப்சா நாயகி வீட்டில் இருக்கிற பொழுது விருந்தாளி வந்துட்டாங்க, நோன்பு வச்சுட்டு இருக்காங்க. விருந்தாளி வந்து விட்டார்கள். ஹப்சானால நமக்கு ஒரு சட்டத்தை பெருமானார் கொடுக்கிறார்கள். விருந்தாளி வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். விருந்தாளிக்காகவே ஹப்சா நாயகி நோன்பை விடுகிறார்கள். ரம்ஜானை விடக்கூடாது, அதனால ரம்ஜான்ல விட்டுறணும்னு அர்த்தம் அல்ல. சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை விடலாம். ரம்ஜான்ல விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நோன்பு விட்டுறக்கூடாது, இது ஃபர்ல். சுன்னத்தான நோன்புகளை வைக்கிற பொழுது ஹப்சா நாயகி நோன்பை விட்டுவிட்டு விருந்தாளிகளோடு சேர்ந்து சாப்பிட்டு அவர்களை மகிழ்வித்து அனுப்புகிறார்கள். பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், நாயகமே விருந்தாளிக்காக நோன்பை விட்டேன். பெருமானார் சந்தோஷம் அடைகிறார்கள். ஃபக்லி ஃபி யௌமின் ஆகர், இன்னொரு நாள் அதை கலா செய்து கொள் அம்மா, இது நல்ல பழக்கம் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகான பண்பாடுகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த மனைவியாக நாம் பார்ப்பது 5வதாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. நன்மையில் உம்மு சலமாவினுடைய தேடலை போன்று வேற எந்த பெண்களிடத்திலும் இருந்ததில்லை வரலாறு சொல்கிறது. நன்மையில் தேடல்